அவனுக்கு எழுத தெரிஞ்ச காலத்துல இருந்து அவனுக்காக செலவு பண்ண ஒவ்வொரு கணக்கும் இதுல இருக்கு. அவன் சம்பந்தப்பட்ட துண்டு பேப்பரை கூட பத்திரமா வைக்கணும். அவன் ஆசைப்பட்டது, அவனுக்கு சொந்தமானது எதுவா இருந்தாலும் அது எப்பவும் இங்கதான் இருக்கணும். அதான் அவனுக்கும் அவனோட ஆத்மாவுக்கும் நம்ம செய்யற மரியாதை. காப்பாத்துங்க. இங்க அந்த சிவசக்தி வேலையா தான் இருக்கும். போங்க. வாங்க நீ. மூர்த்தி வீடு. வைதி, யார் இவங்க? சிவகாமி. எனக்கு அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ மறைப்ப. அதான் உனக்கே தெரியாம அவன் இப்ப தப்பு பண்றான். நேற்று ராத்திரி அவளை கூட்டிட்டு வந்து தாண்டி அந்த கன்றாவிய நான் பார்த்தேன். உள்ளபடி அம்மா இது போங்கறல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கா அந்த கூடிய தூக்கிட்டு பின்னுக்கவே வரணும்? என் அண்ணன் பட்ட கடை எப்ப தாக்கா கழியும்? இன்னும் ஒரு வருஷம் கூட வா, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டுறேன். எதுக்கு? எதுக்கா? உன் அண்ணன் பட்ட கடனை யார் அடைக்கிறது? நீதான் காலத்துக்கு அவங்க வேலை செஞ்சு அவங்க கடனை அடைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுருவாங்க. படுவாவி. அக்கா நான் ஒண்ணும் சொல்லலக்கா. கூட பிறந்த பாதுக்கா சண்டால போய் இப்படி கூடைய தூக்க வச்சு குத்த வைக்க விட்டு போயிட்டாரு. படுபாவி போய் வாய் மூடு. பல பேசிட்டு இருக்காத, நடையா. உங்க ஃப்ரெண்டோட ஆளை யாரும் பார்க்க போலையா? லுக்கு ஊருக்கே தெரிஞ்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பா. பார், வைத்திய பத்தி எங்களுக்கு தெரியும். அவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. போய் வேலைய பாரு. என்னையா புரியாதரமா பேசுற? ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஒரு குழந்தை வந்திருக்கு. பெத்த அப்பா அம்மாட்ட ஒத்துக்கிற விஷயத்த உங்கள்ட்ட மட்டும் ஒத்துக்குருவானா? ஆண்டவனா இருந்தாலும் சரி, ஆட்டோக்காரனா இருந்தாலும் சரி, பொம்பளை விஷயத்துல பிரச்சனை. சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன், அந்த பொண்ணை வைத்தியதே வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அத நான் சொல்லிட்டேன். இப்ப சினிமாவில் உள்ள ஸ்டைலே அதான். கூட இருக்கிறவங்க எல்லா வார்த்தையும் பேசி முடியும், கடைசி ஒரு வார்த்தையை மட்டும் ஹீரோ பேசுவாரு. அது மாதிரி கடைசி ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கா. அந்த கடைசி ஒரு பஞ்சு டைலாக சொல்லக்கா. என்னடா இது? இந்த கடனையும் சேர்த்து அடைக்க இன்னும் ஒரு மாசம் பூக்கூட நீ தூக்கண்டா. அக்கா உன்னா நீ சேத்துல வளர வேண்டியவல்ல. உன் சிரிப்பும் விளையாட்டு சத்தமும் இந்த வீட்டில் தான் கேட்கணும். அதை கேட்குற உரிமை உள்ளவங்களும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. வைத்தியங்கிற பேரை இனிமே இந்த வீட்டுல யாரும் சொல்லக்கூடாது. இந்த ஊர்ல மூர்த்தியோட அப்பாங்கிறதா எனக்கு பெருமை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு அப்பாவா வாழ்றதா எனக்கு கிடைச்ச பாக்கியம். இன்னைக்கு மட்டும் மூர்த்தி உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சிருப்பானா? இந்த வீட்டோட அருமை பெருமை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவனுக்கு அங்க தெரிய போகுது. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போடா. அப்பா என்னங்க? என்னங்க
நீங்க என்ன பண்றோம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? நீங்க இப்படி பண்ற அளவுக்கு நம்ம புள்ள அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டான்? நிறுத்துறே. நம்ம புள்ளை அவன் கழுத்துல தாலி இல்லாம ஒருத்திய அதுவும் ஒரு குழந்தையோட கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம பிள்ளைன்னு வாய் கூசாம பேசுற. அதுக்காக அவன் நம்ம புள்ள இல்ல ஆயிடுமா? ஆமா ஆமா, நாம பெத்தது 2 பிள்ளைங்க. வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும்னு ஒருத்தன் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டான். எப்படி எல்லாம் வாழக்கூடாதோ அப்படி எல்லாம் வாழ்ந்து நம்மள சாகடிச்சுக்கிட்டு இருக்கான் இவன். இது நமக்கு இருந்தா என்ன செத்தா என்ன? அதான் அவன் செத்துட்டதா முடிவு பண்ணி கருமாதிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயரே சொல்லுங்க. செத்த பைய பேரு வைத்தி. செத்த நாள் கார்த்திகை மாசம் தசமி திதி 5ஆம் தேதி. ஐயோ இல்ல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போங்க எல்லாரும் வீட்டை விட்டு போங்க. இதுக்கு சம்மதிச்சா அந்த வீட்ல இரு, இல்லைன்னா நீ வீட்டை விட்டு போயிடு. ஐயரே வாங்க. வேணாங்க, நான் சொல்றது கேளுங்க. ஐயோ ஐயரே என்னண்ணா? என்ன செலவானாலும் சரி கருமாதி விஷயத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. நல்லா செய்யணும். செஞ்சிடலாம்ண்ணா. பொதுவா எல்லாரும் மனசுல சங்கடப்பட்டு செய்யற காரியம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் துக்கம் இல்ல சந்தோஷம் தான். ஒரு அயோக்கியனை பெத்த பாவத்தை போக்குற புண்ணியமான காரியம். நீங்க இருக்க வேண்டாம். போறீங்க நீ கனவுல நிக்காத. போ போறீங்க. அவன போ சொல்லுங்க. அவன நீங்க வர. இல்ல வைத்தி, தயவு செஞ்சு தடுக்காத, நான் போயிடுறேன். அனி முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம் வைத்தி, எதுவும் சொல்லாத. என் முன்னாடி உயிரோட இருக்கிற உனக்கு உங்க வீட்ல இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியல வைத்தி. நான் உங்க அண்ணனோட பொண்டாட்டினோ முன்ன அவரோட புள்ளனோ உன்னால வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உண்மையை சொல்ல நீ நினைச்சாலும் நான் விட மாட்டேன். உங்க அண்ணன் மேல நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவரை கலங்கப்படுத்த உன்னாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. நான் போறேன் வைத்தி. எங்க எங்க போறீங்க? உங்களை உயிரோட கொளுத்த நினைச்சாங்களே அவங்களுக்கு மத்தியில, அதுவும் குழந்தையோட உங்களால வாழ முடியுமா? சொல்லுங்க நீ, வாழ முடியுமா? நான் உயிரோட இருக்கும்போது உங்களுக்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அது நான் என் அண்ணனுக்கு செய்யற துரோகம். என் அண்ணன் குழந்தை ரோட்ல அனாதையா சுத்துறதை பார்க்கணும்னு சொல்றீங்களா? உங்க மானத்தை எவனோ ஒருத்த வேலை பேசுறான், அதை என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? முடியாது நீ, என்னால அது முடியாது. உங்களையும் குழந்தையும் நல்லபடியா வாழ வச்சு பார்க்க தான் எங்க அண்ணன் ஆசைப்பட்டாரு. அது நடக்கும். அதுக்காக நான் எதை வேணாலும் எடுக்க தயாரா இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு இங்க இருந்து போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க அண்ணி. முன்னா, ஐயோ என்ன முன்னா, என்னடா? சரி சரி சரி, ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. வைத்தி, உடம்பு அனலா கொதிக்குது வைத்தி. ஜுரம் குறையவே இல்லை. ஐயோ அனி, இந்த 10 போடுற வைத்தியெல்லாம் சரிப்பட்டு வராது. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வைத்தி, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும். ரிசப்ஷன்ல பணத்தை கட்டிட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு வந்துருங்க. சாஸ், அனி இருங்க. ஓகே டாக்டர். குழந்தை பேர் என்ன? முன்னா. அப்பா அப்பா பேர் என்ன? வைத்தியா? ஆமா. வைத்தி, ரிசிப்ட் வாங்கியாச்சா? பேர் என்ன? காதம்பரி. என் பேர் ஆனந்தி. இந்த ஊரு தான். நீ வந்ததை கேள்விப்பட்டேன். இப்பதான் பாக்குறேன். உலகத்துல எந்த பொண்ணு அழுதாலும் அதுக்கு காரணம் ஒரு பொண்ணாதான் இருக்கும். நல்ல வேளை நீ அழுவுறதுக்கு நான் காரணமா இல்ல. ஆனந்தி, வா பாட்டி போலாம். யாரம்மா அவங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க. இப்பதான் பாக்குறேன். வா. வாங்க நீ போலாம். வைத்தி, இந்தா. வைத்தி, யார் அந்த பொண்ணு?
எந்த பொண்ணு? நேத்து ஹாஸ்பிட்டல்ல அது தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணு மட்டும்தானா? ஆமா. இல்ல, அவ நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது தெரிஞ்சவளா மட்டும் தெரியல. உண்மையை சொல்லு, யார் அவ? லவ் பண்றீங்களா? சொல்லு வைத்தி. ஆமா. அவ கோவத்திலேயே ஒரு அர்த்தம் இருக்கு. உனக்கு கஷ்டமா இல்லையா வைத்தி? என்ன புரிஞ்சுக்காதவளை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? அவ என்ன புரிஞ்சுக்கணும்? எதை பத்தி புரிஞ்சுக்கணும்? நம்மளை பத்தி ஊரே தப்பா சொல்லிட்டு இருக்கு. உங்க குடும்பமும் சொல்லுது. நானும் நீயும் அப்படி இல்லைன்னு சொல்ல முடிஞ்சுதா? அனி வேண்டாம், நீ இந்த பேச்சே வேண்டாம். இல்ல, நான் ஆனந்திக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அனி சொல்றது கேளுங்க. இல்ல வைத்தி, ஏன் பாவத்தை நீ ஏன் சுமக்கணும்? எனக்கு புருஷன் மூர்த்தி தான். உங்க அண்ணனுக்காகவும் எனக்காகவும் நீ எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்ட. இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் உங்க அண்ணனோட மனைவின்னு ஆனந்தி மட்டுமாவது தெரிஞ்சுக்கிட்டோம். வைத்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு வைத்தி.